வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி விட்ட ஆனுவல் பிளான் 2024 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரெயினிங், செகண்ட் கிரேட் டீச்சர் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக வைக்க போகிறதா விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன மந்த்து விடுவாங்கன்னா ஜனவரி. வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1766 விட்டுருக்காங்க. எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலு. இல்லை நோட்டிஃபிகேஷனில் 1700 போஸ்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா, முதல்ல 1500 தான் சொன்னாங்க, இப்போ 1766 விட்டுருக்காங்க. அதிகமாக தான் விட்டுருக்காங்க, அதை விட அதிகமாக விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்சரர் போஸ்ட் இருக்குது செகண்டாக. மூணாவது பார்த்தீங்கன்னா டிஇடி எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 இதெல்லாம் ஏப்ரல் எக்ஸாம் வச்சு ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலையில் எக்ஸாம் வைக்கிறதா விட்டுருக்காங்க. அடுத்து பிஜிடிஆர்பி பாருங்கள், மே மந்த்து எக்ஸாமு, ஆகஸ்ட்டில் மே மந்த்து நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாமு. இதில் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் 200 தான் விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லெக்சரர் போஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப் இதில் பார்த்தீங்கன்னா 120. எஸ்சிஇஆர்டி இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர் இதில் பார்த்தீங்கன்னா 139 போஸ்ட்டும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா 56 போஸ்ட்டு விட்டுருக்காங்க. ப்ரே லா ஒன்று, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரே லா அதில் 28, ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லாவில் 28. இந்த எக்ஸாம்லாம் பிப்ரவரி 2025 வைக்கிறதா விட்டுருக்காங்க. இப்போ முக்கியமாக என்னென்னா நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர் பார்த்திங்கன்னா ஜனவரியில் எக்ஸாம் கால்ஃபர் விடுறதா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜனவரி இல்லைனாலும் பிப்ரவரி 1 வச்சா கூட ஏப்ரல் எண்டில் எக்ஸாம் கன்ஃபார்ம் வந்துடும். அதே ஜனவரி உடனே இப்போ விட்டாலும் ஏப்ரலில் ஃபஸ்ட்லேயே எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நல்லா எக்ஸாம் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.